ஒரு மிக மிக முக்கியமான செய்தி மத்திய வங்கியால நேற்று சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கார்டு, உங்களோட டெபிட் கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவோம் சாதாரணமா. இந்த கார்டை கொடுத்து நீங்க பொருட்களை வாங்குறீங்க. வாங்கும்போது அதுல இருந்து நாம ரூ. 1000 தான் நமக்கு அதுல இருந்து கழிஞ்சிருக்கும். இது சாதாரணமா இருக்கிற விஷயம். ஆனா சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 2.5% மேலதிகமா எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்க பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. அது எதுக்காக, என்னத்துக்காகன்னு தெரியாது. ஆனா நாங்க குடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம பல இடங்கள்ல கேள்வியும் கேட்டதில்ல. அது என்ன விளக்கம் என்று யாருக்கும் தெரியாம இருந்தது. இது தொடர்பான பல முறைப்பாடுகள் மத்திய வங்கிக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நாங்க ரூ. 1000 தான் சாமான் வாங்கினோம். ஆனா 2.5% அதிகமா எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு இப்ப 10,000க்கு எடுத்தீங்கன்னா ஒரு ரூ. 250 கூடுதலா எடுக்கிறது. இது என்னதுக்காக? அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு மத்திய வங்கி சொல்லியிருக்க ஒரு விஷயம், எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கோ, எந்த ஒரு பொருட்கள் விக்கிற நிறுவனத்துக்கோ, எந்த இடத்துக்கோ மேலதிகமான கட்டணத்தை, நீங்க வாங்குற பொருளுக்கு தேவையான கட்டணத்துக்கு அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படல. இது சட்டவிரோதமானது. இது வந்து மேலதிகமா மக்கள்கிட்ட எடுக்கப்படுற காசு. எதுக்குமே அனுமதி வழங்கப்படல. அப்படி மேலதிகமாக 2.5 3.5 என்ன வீதமோ மேலதிகமாக எடுக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஏடிஎம் கார்டை பாவிக்கிறீங்களோ அந்த வங்கிக்கு நீங்க புகார் அளிக்கலாம். இங்க நாங்க இப்படி வாங்கினோம், இந்த மாதிரி எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேற்றைய நாளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. காரணம், கடந்த காலங்களில் இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே டேக்ஸ் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட ஏடிஎம் கார்டை கொடுத்து பே பண்ணா 2.5% மேலதிகமாக எடுக்கிறாங்க. இது கொஞ்ச நாளா அங்கங்க இருந்தது, இப்போ கொஞ்ச நாளா அதிகரிச்சிருக்கு. இதுக்கு மத்திய வங்கி முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவும் எடுக்க முடியாது. அப்படி யாருக்கும் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கொடுக்கப்படலை. இனி பணம் செலுத்தும் போது இப்படி இருந்தா உடனடியாக முறைப்பாடு செய்யுங்க.